ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் கைஸ், திஸ் இஸ் சிட். இன்னைக்கு வந்துட்டு 4th ஜூன் 2024க்கான தி ஹிந்து சுடோக்கு பசில் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சுடோக்கு சால்வ் பண்ணுறதுக்கான முக்கியமான 3 பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ நம்பர் ஷுட் பி என்டர்டு ட்வைஸ் இன் அ ரோ. அதே மாதிரி நோ நம்பர் ஷுட் பி என்டர்டு ட்வைஸ் இன் அ காலம். அண்ட் ஃபைனலி நோ நம்பர் ஷுட் பி என்டர்டு ட்வைஸ் இன் அ 3x3 கிரிட். அந்த பேசிக் 3 பிரின்சிபல்ஸை வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காகவே ஒரு கிரிட் அப்படின்னா இந்த ஹோல் 9x9 அப்படிங்கிற பாக்ஸை தான் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த சின்ன சின்னதாக 9 பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய 9 பாக்ஸஸை தான் சப்கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சப்கிரிட் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு 3x3 பாக்ஸாக இருக்கும். இப்போ இந்த 3x3 கிரிட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது சப்கிரிட்டை எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னா, இதில் 1ங்கிற நம்பருக்கு மேலேருந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா அதுதான் இதோட ரோ. சரிங்களா? அதே மாதிரி வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா அதுதான் இதோட காலம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பருக்கான வேர்ட்டிக்கல் லைன் தான் வந்துட்டு இதோட காலம், ஹரிசாண்டல் லைன் தான் இதோட ரோ. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் எந்த இடத்துல இருக்கோ, ஐ மீன் எந்த சப்கிரிட்டில் இருக்கோ அதுதான் இதோட சப்கிரிட். சரிங்களா? அப்போ இந்த இந்த சுடோக்குவோட பேசிக் 3 பிரின்சிபல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த 1ங்கிற நம்பர் இந்த சப்கிரிட்டில் இருக்கனால இந்த சப்கிரிட்லையும் இந்த 1ங்கிற நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த 1ங்கிற நம்பரோட ஹரிசாண்டலான ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோலையும் இந்த 1ங்கிற நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி இதோட வேர்ட்டிக்கலான காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலம்லேயுமே இந்த நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. இவ்வளோதான். ஸோ இப்போ டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஒரு குறிப்பிட்ட நம்பர், ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1ங்கிற ஒரு நம்பர் மற்ற சப்கிரிட்ஸில் இருக்கக்கூடிய அதே 1ங்கிற நம்பரை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதை டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த இந்த சப்கிரிட்டில் 1ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் இந்த இடங்களில் மட்டும்தான் வந்துட்டு 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த 1ங்கிற நம்பர் ஆல்ரெடி இருக்குங்கிறனால, ஏற்கனவே நம்ம பார்த்த சுடோக்கோட பிரின்சிபல்ஸ் படி இந்த ஹரிசாண்டல் ரோல வந்துட்டு 1ங்கிற நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ இந்த இடங்களில் வரக்கூடிய 1 வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ அதனால இந்த 3 இடமும் வந்துட்டு இந்த 1ங்கிற நம்பரால் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்டர்ப் ஆகிறனால இந்த இடங்களில் வரக்கூடிய 1 வந்துட்டு அழிஞ்சிரும், அதாவது எலிமினேட் ஆயிரும். சரிங்களா? அப்போ மீதி இருக்கக்கூடிய பிளாங்க் ஸ்பேசஸான இந்த இடங்களில் மட்டும்தான் 1 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இதைத்தான் பென்சில் நோட் டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுடோக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான 3 வழிகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நேக்கட் சிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேக்கட் சிங்கிள் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த இடத்துல இந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதை தான் நேக்கட் சிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த நம்பர் வந்துட்டு இந்த இடங்கள்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ எனக்கு கண்டிப்பாக இந்த சப்கிரிட்டை இந்த இடத்துல தான் இந்த நம்பர் வருங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப தான் பென்சில் நோட் டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைக் பெரிய நம்பராக யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன நம்பர்ஸாக வந்துட்டு பென்சில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு கடைசியில் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இதை அழிச்சிக்கலாம். ஸோ இதை பென்சில் நோட் டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக எலிமினேட் பண்ணுறது, அதான் எலிமினேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ எலிமினேட்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம பென்சில் நோட் டேக்கிங் பண்ணோம்ல, அந்த பென்சில் நோட்ஸில் இருந்துட்டு அந்த பாசிபிலிட்டிஸில் இந்த இடங்களில் வந்துட்டு நம்ம ஒரு நம்பர் வரும்னு எழுதியிருந்தோம்ல, அந்த நம்பர் வந்துட்டு இல்லை இப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் இங்கே வராது அப்படின்ட்டு அதை அழிக்கிறது. ஸோ அதை தான் எலிமினேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த நேக்கட் சிங்கிள் அப்படிங்கிற ஸ்டெப் 1ஐயும் பென்சில் நோட் டேக்கிங் அப்படிங்கிற ஸ்டெப் 2ஐயும் கலந்து தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ பென்சில் நோட் டேக்கிங்கை வந்துட்டு இருக்கிற எல்லா நம்பர்ஸுக்குமே எல்லா பாக்ஸஸ்க்குமே நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கடைசியாக தான் எலிமினேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்டு சுடோக்கு டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுடோக்கு டெக்னிக்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம போக போக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த அதே 3 பேசிக் பிரின்சிபல்ஸை வச்சு இந்த 5 இடங்களில் மட்டும்தான் வந்துட்டு 1 வரும், மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 1 வராது அப்படிங்கிறத இந்த செகண்ட் 3x3 கிரிட்டில் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதனால அந்த 5 ஒன்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இந்த தேர்டு 3x3 கிரிட்டில் 1 இருக்குங்கிறனால எனக்கு அது எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6th 3x3 கிரிட்லேயுமே எனக்கு எந்த ஒரு நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி இங்கே 1ங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம 5th 3x3 கிரிட்டுக்கு மூவ் ஆன் ஆகி போகிறோம். 6th சப்கிரேடில் இருக்கக்கூடிய அந்த 1 வந்துட்டு இந்த 5th சப்கிரேடில் இருக்கக்கூடிய கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறனால மேலே இருக்க மீதி 3 இடத்துலையுமே வந்துட்டு 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல வந்துட்டு 1 போட்டுக்கிட்டேன். ஸோ நான் இங்கே இருக்கக்கூடிய கிரிட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த சப்கிரிட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்கிரிட், செகண்ட் சப்கிரிட் இந்த மாதிரி நேம் கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய கீபேட் இருக்குதுல்ல, அதில் 1 2 3 4 5 6 7 8 9 வந்துட்டு லைக் நம்பர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும்ல, அந்த டெக்னிக் தான். ஸோ இந்த
டாப் லெஃப்ட்டில் இருக்கிறது வந்துட்டு நம்பர் 1 ஃபஸ்ட்டு சப்கிரிட், பக்கத்தில் இருக்கிறது செகண்ட் சப்கிரிட், அண்ட் டாப் ரைட்டில் இருக்கிறது தேர்ட் சப்கிரிட். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட்டில் இருக்கிறது 4th, நடுவில் இருக்கிறது 5th, இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது 6th, பாட்டம் லெஃப்ட்டில் இருக்கிறது 7, பாட்டமில் இருக்கக்கூடியது 8, அண்ட் பாட்டம் ரைட்டில் இருக்கக்கூடியது 9th சப்கிரிட். ஓகேங்களா? திரும்பவும் 6th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் 1, 4th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறனால மேலே இருக்கக்கூடிய மீதி 3 இடங்களில் 1 மார்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். 7th சப்கிரிடில் எந்த ஒரு 1ஓட டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படிங்கிறனால இந்த 5 இடங்கள்லையுமே 1 மார்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் 5 இடத்தையுமே 1 மார்க் பண்ணிக்கிட்டேன். 8th சப்கிரிட்லேயுமே அதே தான். ஸோ 1ங்கிற நம்பர் எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிறனால இந்த மீதி இருக்கக்கூடிய 8 இடங்கள்லையுமே வந்துட்டு 1 மார்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் 1 மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக இந்த 6th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 2 பாக்ஸஸையும், தேர்ட் சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நம்ம கடைசியாக 1ங்கிற நம்பர் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வரும். ஸோ இந்த ஹோல் 3/3 கிரிட், அதாவது இந்த 9th 3/3 கிரிட்டில் இந்த ஒரு இடத்துல தான் 1 வரும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஆப்வியஸாக தெரியுது. இதைத்தான் நேக்கட் சிங்கிள் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்டெப் 1 இந்த பசில் சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் 1 சொன்னேன்ல, நேக்கட் சிங்கிள். அதாவது வந்துட்டு ஆப்வியஸாக இங்கே தான் ஒரு நம்பர் வரும் நமக்கு தெரியும்னு சொன்னேன்ல, அந்த இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல 1 தான் வரும், நம்ம கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த இடத்துல நான் 1 போட்டுக்கிட்டேன். இப்போ நோ நம்பர் கேன் பி என்டர்டு ட்வைஸ் இன் அ ரோ அப்படிங்கிற சுடோக்குவோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் படி இந்த 1ங்கிற நம்பரோட ஹரிசாண்டல் ரோவில் இருக்கக்கூடிய மற்ற நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 1ங்கிற நோட்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 9th 3/3 சப்கிரிடில் வந்துட்டு இந்த இடத்துல 1 இருக்குது அப்படிங்கிறனால இதோட இந்த ஹரிசாண்டல் ரோவில் வேறு எந்த இடத்துலையுமே 1 வரக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு 1 வருங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரோவில் திரும்ப 1 எந்த இடத்துலையும் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய 1ஸை வந்துட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ இதே சேம் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம 1க்கு எப்படி நோட்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி இருக்க எல்லா நம்பர்ஸ்க்குமே நம்பர் 2லேருந்து நம்ம 9 வரைக்கும் எல்லா நம்பர்ஸுக்குமே நம்ம பென்சில் நோட்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடப்பாகவே பண்ணிடுறேன். ஏன்னா நம்பர் 1கே வந்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ நார்மலாக எப்படி நோட்ஸ் 1க்கு எடுத்தோமோ அதே மாதிரி இப்போ இருக்க எல்லா நம்பர்ஸுக்குமே நோட்ஸ் எடுத்துக்கிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் ஸ்பீடை வந்துட்டு 2x மோடில் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் எப்படி வந்துட்டு அந்த நோட்ஸ்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு வீடியோவோட ப்ளே ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி வச்சு லைக் 0.5லையோ இல்லை 0.25லையோ வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 9th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி 2 ஃபைல் நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம். பட் இந்த இடத்துல ஒரு புது சுடோக்கு டெக்னிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த டெக்னிக் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நேக்கட் சிங்கிள் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். நேக்கட் சிங்கிள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு இந்த 3/3 சப்கிரிடில் இந்த பாக்ஸில் இந்த நம்பர் தான் கண்டிப்பாக வரும்னு நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும். அது வந்துட்டு நேக்கட் சிங்கிள். பட் இது பேர் வந்துட்டு ஹிடன் சிங்கிள். ஹிடன் சிங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் தான். பட் ஒரு வெர்டிக்கல் காலம்லேயோ இல்லை ஒரு ஹரிசாண்டல் ரோலையோ மட்டும் அந்த நம்பர் வந்துட்டு ஹிடனாக மறைஞ்சிருக்கும். சரிங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த 9th 3/3 கிரிட்டில் இங்கே பாருங்கள் 2 5s வந்துட்டு நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரே ஒரு வெர்டிக்கல் காலமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 9th 3/3 கிரிட்டில் இந்த வெர்டிக்கல் காலமில் மட்டும்தான் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த வெர்டிக்கல் ரோ ஒன்று ஸ்ட்ரைட்டாக மேலே ஹைலைட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த ரோவில் வேறு எந்த இடத்துலையுமே 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ அதனால் தேர்டு சப்கிரிட் இருக்குது பார்த்தீங்களா? தேர்டு 3/3 சப்கிரிட் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே இருக்கக்கூடிய 2 நம்பர் 5யுமே நான் எலிமினேட் பண்ணிக்கிட்டேன். இந்த டெக்னிக் பேர் தான் நேக்கட் சிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் நம்ம நார்மலான பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி நம்பர் 6க்கான பென்சில் நோட்ஸை எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 6th 3/3 சப்கிரிடில் இந்த 2 இடங்களில் மட்டும் 6 வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஹிடன் சிங்கிள் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த தேர்டு 3/3 சிங்கிளில் இருக்கக்கூடிய 6 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பென்சில் நோட்ஸ் எடுக்கும்போது மேக்ஸிமம் நம்ம இந்த 2 டெக்னிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த நேக்கட் சிங்கிள், அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இந்த ஹிடன் சிங்கிள். இந்த 2 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியே வந்துட்டு நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுக்குமே பென்சில் நோட்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் எலிமினேஷன் ரவுண்ட் வரும்போது வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இந்த அட்வான்ஸ்டு சுடோக்கு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒன்ஸ் இந்த எல்லா நம்பர்ஸுக்கும் நம்ம நோட்ஸ் பென்சில் நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டெக்னிக் பேர் நேக்கட் பேர். சரிங்களா? நேக்கட் சிங்கிள் அப்படின்னா ஒரே ஒரு நம்பரை வந்துட்டு வெளிப்படையாக தெரியும் இங்கே தான் வரும் அப்படின்ட்டு. பட் நேக்கட் பேர் அப்படிங்கிறப்ப வெளிப்படையாக தெரியும் இந்த இடங்கள்ல தான் வந்துட்டு இந்த 2 நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ நேக்கட் சிங்கிள் கன்ஃபார்மாக இந்த இடம் தான் தெரிஞ்சிடும். பட் நேக்கட் பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசர்வேஷன் மாதிரி ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த 2 நம்பர்ஸுமே இந்த 2 பாக்ஸஸ் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸுங்கிற நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வரும், ஒய்ங்கிற நம்பர் இந்த செகண்ட் பாக்ஸில் வரும். இல்லை அப்படின்னா
ஒய்ங்கிற நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வரும், எக்ஸுங்கிற நம்பர் இந்த செகண்ட் பாக்ஸில் வரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நேக்கட் பேர். சரிங்களா? ஸோ இந்த 2 பாக்ஸஸ்ங்கிறது இந்த 2 நம்பர்ஸ்க்குன்னு ரிசர்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரோலையோ இல்லை இந்த 3x3 கிரிட்லேயோ ஆர்எல்ஸ் இந்த வெர்டிக்கல் காலம்லேயோ வந்துட்டு இந்த 2 நம்பர்ஸ்க்கு இங்கே ரிசர்வ் ஆனனால திரும்ப வேறு எந்த இடத்துலையுமே இந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த நேக்கட் பேரோட கான்செப்ட். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஃபிஃப்த்து சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸஸ் இருக்குல்ல 16 அண்ட் 16 இருக்குதுல்ல, இந்த 2 நம்பர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கான இடங்களை ரிசர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ 1ங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்துச்சு அப்படின்னா 6ங்கிற நம்பர் செகண்ட் பாக்ஸில் வரும். இல்லை அப்படின்னா 6ங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லையும் 1ங்கிற நம்பர் செகண்ட் பாக்ஸ்லையும் வரும். இதுதான் இதுக்கான பாசிபிலிட்டி. சரிங்களா? அப்போ இந்த 3x3 சப்கிரிட்டில் வந்துட்டு இந்த 6ங்கிற நம்பரோ இல்லை 1ங்கிற நம்பரோ ரிப்பீட் ஆக சான்சஸ் இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த 16 அண்ட் 16ங்கிறத ப்ரெசென்ட் ஆகிருக்க அந்த அதே ஹரிசாண்டல் ரோலையுமே இந்த 1 அண்ட் 6ங்கிற நம்பர் திரும்பி ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த 6th சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த கடைசியில் 6 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த 5th சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய மற்ற 1 அண்ட் 6ங்கிற நம்பர்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டெக்னிக் வந்துட்டு நேக்கட் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நேக்கட் சிங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு ஒரே ஒரு நம்பருக்கு இடத்த ரிசர்வ் பண்ணி தருதோ, எப்படி நேக்கட் பேர் அப்படிங்கிற ஐடியாலஜி வந்துட்டு 2 பாக்ஸஸை 2 நம்பர்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணி தருதோ, அந்த மாதிரி இந்த நேக்கட் ட்ரிபிளில் வந்துட்டு 3 பாக்ஸஸை 3 நம்பர்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணி தந்துடும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கக்கூடிய நான் ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வெர்டிக்கல் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா 16, 26 அண்ட் கடைசியாக 12 அப்படின்னு 3 பாக்ஸஸ் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல 1, 2 அண்ட் 6 இந்த 3 நம்பர்ஸுமே வந்தால் இந்த 3 பாக்ஸில் மட்டும்தான் கண்டிப்பாக வரும். சரிங்களா? வேறு எங்கேயும் வரக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸில் இருக்க 1, 2 அண்ட் 6 அப்படிங்கிற 3 நம்பர்ஸுமே வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். அண்ட் கடைசியாக நமக்கு 8 அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நேக்கட் சிங்கிள் அப்படிங்கிற பிரின்சிபல் வச்சு அந்த இடத்துல 8 தான் வருங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அங்கே 8 போட்டுக்கிட்டோம். இந்த 3x3 சப்கிரிட்டில் ஆல்ரெடி ஒரு 8 வந்துருச்சு அப்படிங்கிறனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 8 வந்துட்டு நம்ம இப்போ எலிமினேட் பண்ணிட்டோம். இந்த 6th சப்கிரிட்டில் வந்துட்டு ஆல்ரெடி 28, 28 அப்படின்ட்டு நேக்கட் பேராக வந்துட்டு 2 நம்பருக்கு ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால இந்த 3x3 சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய மற்ற 2 அண்ட் 8 வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். திரும்பவும் இதே 6th 3x3 சப்கிரிட்டில் வந்துட்டு 79, 79 அப்படின்ட்டு 2 பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கனால நேக்கட் பேர் அப்படிங்கிற கான்செப்ட் படி இந்த 2 நம்பர்ஸ் வேறு எங்கேயும் வராது. ஸோ நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். அதனால் இந்த 6th 3x3 சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த கடைசி பாக்ஸில் இருந்து 7 நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். அண்ட் கடைசியாக 6 அப்படின்ட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வந்திருக்கு. இதை நம்ம நேக்கட் சிங்கிள் அப்படிங்கிற பிரின்சிபல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல 6ங்கிற நம்பர் தான் கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு நம்ம 6 வந்துட்டு இங்கே போட்டுடுறோம். இப்போ சுடோக்கோட பேசிக் பிரின்சிபல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல 6 வந்திருக்கு அப்படிங்கிறனால இதோட ஹரிசாண்டல் ரோவில் 6 ரிப்பீட் ஆகாது அப்படிங்கிறனால இந்த தேர்டு 3x3 சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய 6 அப்படிங்கிற நம்பர்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நேக்கட் சிங்கிளாக 1 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இடத்துல 1 மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் இந்த இடத்துல 1 வந்தனால இந்த ரோலையும் இந்த காலம்லையும் வேறு எங்கேயும் 1 வரக்கூடாது அப்படிங்கிறனால இந்த ரோஸ்லையும் காலம்ஸ்லையும் இருக்கக்கூடிய 1 நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வெர்டிக்கல் காலமில் பாட்டமில் நமக்கு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 2 மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். இங்கே 2 வந்தனால இதோட வெர்டிக்கல் காலம்லையும் ஹரிசாண்டல் ரோலையும் இதோட இந்த 3x3 சப்கிரிட்லேயுமே வேறு எந்த இடத்துலையும் 2 வரக்கூடாது. ஸோ நம்ம 2 எலிமினேட் பண்ணிக்கிட்டோம். இதே வெர்டிக்கல் காலமில் வந்துட்டு நமக்கு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 6 போட்டுக்கிட்டோம். அங்கே 6 வந்தனால அதோட வெர்டிக்கல் காலம் அண்ட் ஹரிசாண்டல் ரோ அண்ட் 3x3 சப்கிரிட்டில் வந்துட்டு வேறு எங்கேயும் 6 வராது. ஸோ 6 எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்துட்டு அடுத்து 7 அப்படிங்கிற நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. 7 மென்ஷன் பண்ணனால அதோட 3x3 சப்கிரிட்லேயும் அதோட ஹரிசாண்டல் ரோலையுமே வேறு எந்த இடத்துலையும் 7 வராது. ஸோ 7 எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ அதோட விளைவாக வந்துட்டு நமக்கு 2 அப்படின்னு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 2ஓட நேக்கட் சிங்கிள் யூஸ் பண்ணி நம்மளால் அதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற 2 அப்படிங்கிற பென்சில் நோட்ஸை எலிமினேட் பண்ணிக்கிட்டோம். அகைன் ஒரு நேக்கட் சிங்கிள் 2 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 2 போட்டுக்கிட்டோம். அதோட ஹரிசாண்டல் ரோவில் இருக்கக்கூடிய இந்த தேர்டு 3x3 கிரிட்டில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த 2 2வையும் வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ அதோட விளைவாக வந்துட்டு ரிமைனிங் ஒரே ஒரு 2 தான் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ நேக்கட் சிங்கிள் பிரின்சிபல் யூஸ் பண்ணி அந்த இடத்துல 2 போட்டுட்டோம். இந்த 2 9th 3x3 சப்கிரிட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அங்கே இருக்க 2 வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கீழே 9th சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய 2 அப்படிங்கிற இந்த ஹிடன் சிங்கிள் நம்பர்ஸ் வந்துட்டு 6th சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 அப்படிங்கிற நம்பரை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அந்த நம்பரை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் கடைசியாக 2 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். ஸோ அந்த பாக்ஸில் நம்ம 2 போட்டுக்கிட்டோம்.
அடுத்து அதே 6th சப்கிரிட்ல வந்துட்டு நமக்கு 8ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 8 போட்டுக்கிட்டோம். அங்கே 8 வந்தனால அதோட வெர்டிக்கல் காலமில் எங்கேயுமே 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ மேலே இருக்கக்கூடிய 3rd சப்கிரிட்ல இருக்கக்கூடிய அந்த கடைசி பாக்ஸில் இருக்கக்கூடிய 8 நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் அதே சமயம் இதே 6th சப்கிரிட்ல வந்துட்டு 9 அப்படின்னு நமக்கு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 9 போட்டுக்கிட்டோம். ஸோ அங்கே 9 போட்டனால அதோட ஹரிசாண்டல் ரோலையும் அதோட 3x3 கிரிட்லேயுமே வந்துட்டு எங்கேயுமே 9 வராது. ஸோ அதில் இருக்கக்கூடிய மற்ற 9ஸை நம்ம எலிமினேட் பண்ணிக்கிட்டோம். திரும்ப அதே 6th சப்கிரிட்ல நமக்கு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே வந்துட்டு 7 போட்டுக்கிட்டோம். ஃபாலோயிங் தட் அதோட வெர்டிக்கல் காலமில் வந்துட்டு நம்ம அதை 3rd சப்கிரிட்ல இருக்கக்கூடிய 2 7ஐயுமே நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து 5th சப்கிரிட்ல வந்துட்டு நமக்கு 3 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை போட்டுட்டோம். ஃபாலோயிங் தட் அதோட சப்கிரிட்ல இருக்கக்கூடிய மற்ற 3ங்கிற வேல்யூஸையும் அதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற 3ங்கிற வேல்யூஸ் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2nd சப்கிரிட்லேயும் இந்த 8th சப்கிரிட்லேயும் இருக்கக்கூடிய 3ங்கிற வேல்யூஸை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ 3rd சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 7ங்கிறத போடுறதுனால அதோட 3x3 கிரிட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய மற்ற 7ங்கிற நம்பர்ஸ் எலிமினேட் ஆயிரும். அண்ட் அதே சமயம் அந்த 7 இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் காலமான இந்த 9th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 7ங்கிற நம்பர்ஸும் எலிமினேட் ஆயிரும். ஸோ நமக்கு திரும்ப 3rd சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 6 போடுறோம் அப்படிங்கிறனால அதோட ஹரிசாண்டல் ஏரியாவில் கவர் ஆகக்கூடிய 1st and 2nd சப்கிரிட்ல இருக்கக்கூடிய 6 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். இப்போ 1st, 2nd and 3rd சப்கிரிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லேயரில் 1 5 8 1 5 அப்புறம் 5 8 அப்படின்னு 3 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த 3 பாக்ஸஸ்மே 1 5 8 அப்படிங்கிற 3 நம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி ரிசர்வ் ஆயிடுச்சு. ஸோ அதை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் வந்துட்டு 5 8 and 1ங்கிற நம்பர்ஸ் ரிப்பீட் ஆக சான்சஸ் இல்லை. ஸோ அங்கேருந்து 1 5 8 நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த 2nd சப்கிரிட்ல வந்துட்டு 9 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல 9 போட்டுக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய 5th and 8th சப்கிரிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த 9 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். அதே சமயம் அந்த 9ஓட 2nd சப்கிரிட்ல இருக்கக்கூடிய மற்ற 9ஸுமே எலிமினேட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நமக்கு திரும்ப 2nd சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல 7 போட்டுக்கிறனால அதோட அந்த சப்கிரிட்ல இருக்கக்கூடிய மற்ற 7s எலிமினேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அதோட வெர்டிக்கல் காலமில் கவர் ஆகக்கூடிய இந்த 8th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 2 7ஸுமே எலிமினேட் ஆயிரும். ஸோ இங்கே இருக்க 7s எலிமினேட் ஆகிறனால இங்கே திரும்பவும் இன்னொரு நேக்கட் சிங்கிளான 7 கிடைக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல 7 போட்டுக்கலாம். ஸோ நம்ம இங்கே போட்ட இந்த 7னால வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 9th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இதோட ஹரிசாண்டல் ரோவில் கவர் ஆகக்கூடிய இன்னொரு 7ம் எலிமினேட் ஆயிரும். ஸோ அங்கே எலிமினேட் ஆனதுனால கீழே நமக்கு வந்துட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் 7 வந்துட்டு கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ அங்கேயும் 7 போட்டுக்கலாம். ஃபாலோயிங் தட் நமக்கு இந்த 9th சப்கிரிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு 5 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்குது. அந்த 5ஐ வந்துட்டு நம்ம போடுறதுனால அதோட ஹரிசாண்டல் ரோவில் கவர் ஆகக்கூடிய இந்த 7th and 8th சப்கிரிட்ஸில் வரக்கூடிய 5s வந்துட்டு எலிமினேட் ஆயிடுது. ஸோ இப்போ 7th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வெர்டிக்கல் காலமில் வந்துட்டு 2 5s மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கே 2 5s வந்துட்டு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஹிடன் சிங்கிள்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே வந்துட்டு 5 வந்திருக்கு அப்படிங்கிறனால இந்த வெர்டிக்கல் காலமில் வேறு எங்கேயுமே 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல இருந்துட்டு அந்த 5ங்கிற நம்பர் எடுத்துடலாம். அண்ட் ஃபாலோயிங் தட் நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கிற ஒரு நேக்கட் சிங்கிள் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 1 போடுறோம் அப்படிங்கிறனால அதோட சப்கிரிட்ல வேறு எங்கேயுமே 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற 1s நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து அதோட இந்த வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய இந்த 7th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 1ங்கிற நம்பருமே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம அதையும் எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு 7th சப்கிரிட்ல 5ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 5 போட்டுக்கலாம். அங்கே 5 போட்டனால அதோட ஹரிசாண்டல் ரோவான இந்த 8th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய 5ம் எலிமினேட் ஆயிரும். அதே சமயம் அதோட 7th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய மற்ற 5ங்கிற நம்பர்ஸும் எலிமினேட் ஆகிக்கும். இப்போ திரும்ப நமக்கு 7th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 6 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதோட 7th சப்கிரிட்ல வந்துட்டு வேறு எங்கேயும் 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ மேலே இருக்கக்கூடிய 6 வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஹரிசாண்டல் ரோவில் கவர் ஆகக்கூடிய இந்த 8th சப்கிரிட்லையுமே கூட இருக்கக்கூடிய இந்த 3 6ஐயும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ 7th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 அப்படின்ட்டு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. நம்ம அங்கே 1 போடுறோம் அப்படிங்கிறனால அதோட ஹரிசாண்டல் ரோவில் கவர் ஆகக்கூடிய இந்த 8th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய 1s எல்லாமே வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். இப்போ நமக்கு 5th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 4 போடுறோம் அப்படிங்கிறனால அதோட 5th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய மற்ற 4s எலிமினேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அதோட வெர்டிக்கல் காலமில் கவர் ஆகக்கூடிய 2nd and 8th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய 4ஸுமே எலிமினேட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க.
ஸோ இன்றைக்கான சுடோக்கு பசிலில் வந்துட்டு இந்த டெக்னிக்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அதை வச்சு அதோட சப்கிரிட்லேயும் அதோட ஹரிசாண்டல் ரோ அண்ட் வெர்டிக்கல் காலம்ல இருக்கக்கூடிய அந்த நம்பரை எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கடுத்து திரும்பவும் வந்துட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். நேக்கட் சிங்கிள் வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா லைக் ப்ராக்ரஸிவாக எப்படியே போனீங்க அப்படின்னா இன்றைக்கான பதில் ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ மீதி இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்றைக்கான வீடியோ போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.